வணக்கம் நண்பர்களே. இப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நெருக்கடி நிலைகள் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். ஸோ இந்த எமர்ஜென்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது 352 நமக்கு சொல்லியிருப்போம், தென் 356 நம்ம சொல்லுவோம், தென் 360 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விதமான எமர்ஜென்சி நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த 352 என்ன எமர்ஜென்சி அப்படின்னு பார்த்தோம்னா தேசிய நெருக்கடி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? 356 அப்படிங்கிறது மாநில நெருக்கடி அப்படின்னு சொல்லுவோம். 360 அப்படிங்கிறது நிதி நெருக்கடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொதுவாக இந்த 3 நெருக்கடி நிலையுமே யார் அறிவிப்பா அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர். 3 நெருக்கடி நிலையுமே அறிவிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டது யாருன்னா குடியரசுத் தலைவர். எதுக்காக இந்த நெருக்கடி நிலையை அறிமுகப்படுத்தணும், ஏன் இப்படி ஒரு எமர்ஜென்சியை நமக்கு வந்து பார்த்தோன்னா சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நம்மளுடைய அடிப்படை உரிமை 19 இலக்கணம் தென் 20, 21 அப்படி கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லணும். ஏன் இந்த அடிப்படை உரிமையில் அந்த இடத்துல தடை செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் போர் தாக்குதல் அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? போரினுடைய தாக்குதல் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். அந்த போரினுடைய தாக்குதல் இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கள்ல, அவங்கள வந்து வெளியில் சுத்த விடக்கூடாது. ஆக்சுவலாக வெளியில் போகலாம் அப்படிங்கிறது அடிப்படை உரிமையில் சொல்லுவோம். சரியா? ஆர்டிகிள் 19 சொல்லுவோம். இந்த போர் ஈடுபாடு இருக்கிறதுக்கு சான்சஸ் அந்த பிளேஸில் இருக்குன்னா இந்த மக்களினுடைய இந்த அடிப்படை உரிமையை தடை செஞ்சாதான் இந்த மக்களை பேணி பாதுகாக்க முடியும். அந்த போர் சூழலிருந்து நம்ம வந்து ஒழுங்காக மீண்டு வெளியில் வர முடியும். ஸோ இந்த மாதிரி நிர்வாகத்தை ஒரே சீராக நடத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த நெருக்கடி நிலை அப்படிங்கிறத ஒன்று நம்ம சொல்கிறோம். அதை தேசிய அளவில், அதாவது இந்தியாவில் போர் சூழலின் காரணமாக எந்த ஒரு பகுதியிலுமே விதிக்கக்கூடிய இந்த அவசர நிலைக்கு பேர் வந்து தேசிய நெருக்கடி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? தேசிய நெருக்கடி. ஒரு மாநிலத்தோட சட்டமன்றம் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னோ, ஒரு மாநிலத்தோட சட்டமன்றம் அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குது அப்படின்னு ஒரு காரணம் கருதி ஆளுநர் சொல்லோ, அதர்வைஸ் ஆளுநர் அல்லாமல் வேற ஒரு நபர்கள் சொல்லியோ குடியரசுத் தலைவர் இந்த சட்டமன்றத்தை ஒன்று ஹோல்ட் பண்ணுறது, இல்லைனா மாற்றி வைக்கிறது, இல்லைனா கேன்சல் பண்ணுறது பண்ணிட்டு குடியரசுத் தலைவர் நேரடியாக அவரோ, அதர்வைஸ் ஆளுநர் மூலமாகவோ, அதர்வைஸ் வேற ஒரு அமைப்பின் மூலமாகவோ இந்த மாநிலத்தை நிர்வாகம் பண்ணுவார். அப்படி இருக்கக்கூடிய அந்த எமர்ஜென்சிக்கு பேர் 356 மாநில நெருக்கடின்னு சொல்லுவோம். இந்தியா முழுவதும் பொருளாதாரம் சீரழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பட்சம் எடுத்துக்கிட்டோன்னா, பொருளாதாரத்தை மேலே கொண்டுட்டு வரணும் அப்படின்றதுக்காக நிதி நெருக்கடி அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. அதோட ஆர்டிகிள் 360. ஸோ பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இந்த இதுதான். பட் இதையும் தாண்டி பல விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ இம்பார்ட்டன்ட் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? சரி, ஓகே. இது எத்தனாவது பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் ஒரு பகுதிகளை நம்ம பிரிச்சிருப்போம். மொத்தம் 22 பகுதிகளை நம்ம சொல்லியிருப்போம். அந்த 22 பகுதியில் இது வந்து 18வது பகுதி. 18வது பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எமர்ஜென்சி சொல்கிறாங்க. இதை நம்ம எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா 108 அப்படிங்கிறது எமர்ஜென்சியை கூப்பிடுவோம் அப்படின்னு ஞாபகம் வைக்க போகிறோம். ஸோ 108ல் இந்த 18வது பகுதிங்கிறது எமர்ஜென்சி அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். மீதி எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் 352லேருந்து 360 வரைக்கும் இருக்கக்கூடிய ஆர்டிகிள் தான். சரியா? சரி, இந்த எமர்ஜென்சியை நம்ம எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா 1935லேயே இந்த மாதிரி நெருக்கடி நிலையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அந்த 1935ஓட ஆக்ட் மூலமாகவே நாம் இந்த நெருக்கடி நிலையை கண்டினியூ பண்ணலாம், நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சட்ட புத்தகத்தில் எழுதிக்கிட்டோம். சரியா? சரி, நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இம்பார்ட்டன்ட் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு சாதாரண காலங்களில் கூட்டாட்சி முறை அமைப்பாகவும் நெருக்கடி நிலையின் போது ஒற்றையாட்சி முறை அமைப்பாகவும் மாறும் தன்மை கொண்டது. சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கூட்டாட்சினா நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அதாவது இந்தியாவை ஆட்சி செய்யக்கூடிய மத்திய அரசாங்கம் ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய மாநில அரசாங்கம், இவங்களுக்கும் தனித்தன்மை இருக்குது, இவங்களுக்கும் தனித்தன்மை இருக்குது. 2 பேரும் சேர்ந்து ஒத்துழைச்சு போகிறது தான் கூட்டாட்சி முறை. ஸோ இது நார்மலாக நடந்துட்டுருக்கோம். பட் எமர்ஜென்சி இந்த நெருக்கடி நிலை அறிவிச்சாச்சு அப்படின்னா இந்த மாநிலத்துக்கோ ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கோ உண்டான அந்த சுயராஜ்யம் அல்லது சுயாட்சி அப்படின்னு சொல்லலாம், அது தடை செய்யப்பட்டு இதையும் யார் ஆட்சி செய்வானா மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் தான் ஆட்சி செய்வார். அதனால தான் இந்த எமர்ஜென்சி டைமில் ஒற்றையாட்சி அப்படின்னு சொல்கிறோம், நார்மலாக கூட்டாட்சி அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரிப்பா. சரி, இப்போது இந்த நான் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன்ல 352, 356, then 358, then 359, then 360. இந்த 5 ஆர்டிக்கிளும் நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்பா. சரியா? சரி, ஃபர்ஸ்ட் பாருங்க 352 ஆர்டிகிள் என்ன? 352 என்ன சொல்லியிருக்காங்க? தேசிய நெருக்கடி நிலை. சாரி, மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் அப்படிதான்.
ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், தேசிய நெருக்கடி நிலை 353 சும்மா பார்த்துக்கோங்க, மெமரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தேசிய நெருக்கடி நிலையினுடைய விளைவுன்னு கொடுக்குறாங்க. 354 தேசிய நெருக்கடி நிலை அமலில் இருக்கும்போது வருவாய் பகிர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. 355ல் மாநிலங்களை வெளிநாட்டு ஆக்கிரமிப்பிலிருந்து உள்நாட்டு குழப்பத்திலிருந்தும் மத்திய அரசாங்கம் பாதுகாத்தல். 356ல் மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துதல். 357ல் மத்திய அரசு ஜனாதிபதி ஆட்சி நடைபெறக்கூடிய மாநில சட்டமன்றத்தின் கீழ் அதிகாரங்களை செலுத்துதல். தென் 358 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 358ல் என்ன சொல்லியிருக்காங்க? நெருக்கடி நிலை காலத்தில் விதி 19 வகையங்களை நிறுத்தி வைத்தல். 359 என்ன சொல்லியிருக்காங்க? 2021 தவிர நெருக்கடி நிலை காலத்தில் பகுதி 3 வழங்கப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகள் அமல்படுத்துவதை நிறுத்தி வைத்தல். 20 21 ஸ்டாப் பண்ண முடியாது. 20 என்ன சொல்லுவோம்? சட்டத்துக்கு புறம்பாக ஒருத்தர் குற்றம் சாட்டப்படுதல். 21வது ஆர்டிகல் என்ன சொல்லுவோம்? தனி மனித சுதந்திரம். இந்த 2 விஷயங்களும் கேன்சல் பண்ண மாட்டோம். மாறாக 19 ஆர்டிகல் இருக்கக்கூடிய பேச்சுரிமையாக இருக்கட்டும், எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் தொழில் தொடங்கலாம், தங்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல, அதோட ஆர்டிக்கிளை ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 358. 20 21 ஸ்டாப் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் 359. 360 என்ன சொல்கிறோம்? நிதி நெருக்கடி நிலை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? சரி, இப்போ ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக இந்த 3 தான் நம்ம வந்து நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய எமர்ஜென்சி. நம்ம ஸ்கூல் புக்கில் இதை தான் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போ இந்த தேசிய நெருக்கடியை பற்றி மட்டும் நம்ம தனியாக பார்க்கணும். தேசிய நெருக்கடி ஆர்டிகல் என்ன சொல்லி பார்த்தோம்? 352 பார்த்தோம். ஸோ இங்கே யாருன்னு பாருங்களேன். யார் இந்த நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்வா அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர். பொதுவாக இந்த 3 நெருக்கடி நிலையுமே யாரு பண்ணுவா அப்படின்னு பார்த்தோம்னா குடியரசுத் தலைவர் தான் பண்ணுவார். சரியா? சரி, இந்த தேசிய நெருக்கடி நிலை என்னென்ன காரணம் கருதி இந்த தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, 1 போர், ஏதோ ஒரு போர் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தேசிய நெருக்கடி நிலையை அறிவிக்கலாம். 2வது வெளிப்புற தாக்குதல், அதாவது அந்நியர்களுடைய தாக்குதல் அப்படிங்கிறது வேற ஏதோ ஒன்னால இருக்கு அப்படின்னாலும் அறிவிக்கலாம். 3வது உள்நாட்டு கழகங்கள், உள்நாட்டில் நமக்கு யாராவது உள்ள கழகம் பண்ணா அந்த இடத்துல இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு, அதனால இந்த இடத்துல மக்களினுடைய உரிமைகள் அந்த இடத்துல தடை செய்யப்படும், அந்த இடத்துல ஆர்மி அப்படிங்கிறது உள்ள இறக்கி விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். இந்த 3 கேட்டகரி, இந்த 3 விஷயத்துக்கு கீழே தான் தேசிய நெருக்கடியை அறிவிக்க முடியும். சரியா? இந்த 3 விஷயத்துக்கு கீழே தான் தேசிய நெருக்கடியை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த நெருக்கடி அப்படிங்கிறது குடியரசுத் தலைவர் அறிவிக்கிறாரு. யார் சொல்லி அறிவிப்பாரு குடியரசுத் தலைவர் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கேபினட் தூதுக்குழு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான துறைகள் கொண்ட நபர்கள் இருக்காங்கல்ல, முக்கிய துறைகள் கொண்ட அந்த முக்கியமான கூட்டுக்களவணிகள் கொண்ட டீம் இருக்குல்ல. ஸோ அதாவது இப்போ நமக்கு வந்து ராஜ்யத்தில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தில் கேபினட்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா, வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கட்டும், நீதி அமைச்சராக இருக்கட்டும், இந்த மாதிரி முக்கியமான அமைச்சர்கள் கொண்ட அந்த குழு இருக்குல்ல, அந்த குழு என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எழுத்து வடிவமாக குடியரசுத் தலைவருக்கு ஒரு லெட்டர் போடுவாங்க. இந்த மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையை நம்மால் என்ன பண்ணுவார் குடியரசுத் தலைவர், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி அறிவிச்சிருவாரு. சரிங்களா? ஸோ அறிவிச்சதுக்கு அப்புறம் அந்த இடத்துல வழக்கம் போல இருக்கக்கூடிய அந்த அடிப்படை உரிமைகள் தடை செய்யப்படும். சரி, அவசர பிரகடனத்தை ஏற்கவோ அல்லது நிறுத்தவோ தீர்மானத்தை கொண்டு வரக்கூடிய நோக்கத்துடன் மக்களவையில் 4/1 உறுப்பினர்கள் கூட்டத்தொடரின் போது அவை தலைவருக்கோ அல்லது கூட்டத்தொடர் இல்லாத போது குடியரசுத் தலைவருக்கோ அறிவிக்கை கொடுத்தால் 14 நாட்களுக்குள் சிறப்பு கூட்டம் கூட்டப்பட வேண்டும். என்ன சொல்றாங்க? அது வேணுமா வேணாமான்னு சொல்லக்கூடிய முடிவு மக்களவையில் 4/1 உறுப்பினர்கள் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவையோட தலைவர்னு சொல்லக்கூடிய சபாநாயகர் மூலமா கொடுக்கணும். அதர்வைஸ் டைரக்டா அவை நடக்கலைன்னா குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். அதுதான் 14 days அப்படின்னு சொல்றாங்க. அந்த 14 daysக்குள்ள சிறப்பு கூட்டம் அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். அந்த கூட்டம் அறிவிக்கப்பட்ட பிரகடனம் நாடாளுமன்றத்தின் 2 அவைகளின் முன்பு சமர்ப்பிக்கப்பட வேண்டும். 2 அவைகளிலுமே சமர்ப்பிக்கணும், மக்களவையும் சரி மாநிலங்களவையும் சரி. அதனை 2 அவைகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அப்பிரகடனம் 1 மாசத்துக்குள்ள தன்னுடைய செயல்திறனை இழந்துடும். அதுக்கடுத்து அதை வச்சு எதுவும் பண்ண முடியாது. சரியா? சரி, ஒருவேளை தனி பெரும்பான்மை பலத்தால் நிறைவேற்றப்பட்டால் 6 மாதங்கள் தொடர்ந்து அந்த எமர்ஜென்சி அறிவிச்சாங்கல்ல, அது 6 மாசம் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த பிரகடன காலகட்டத்தில் மக்களவை செயல்பாட்டில் இல்லை அப்படின்னா
இது எமர்ஜென்சி ரன்னிங்கில் இருக்கும்ல, இருக்கும்போதே அதுக்கடுத்து புதுசாக ஒரு அவை வரும்ல, அந்த அவை வந்து 30 நாளுக்குள்ள நம்ம சைன் போட்டிருக்கணும். அப்படி போடாட்டி அது கேன்சல் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? சரி, அதுக்கடுத்து நீக்கம் அப்படிங்கிறது சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாகவே நம்ம நீக்கம் செஞ்சுக்க முடியும், அது காமன் தான். ஸோ இந்தியாவில் இது வரைக்கும் எவ்வளவு டைம் நமக்கு நெருக்கடி அறிவிச்சிருக்காங்கன்னா 3 முறை. எத்தனை நெருக்கடி, தேசிய நெருக்கடி எத்தனை தடவை? 3 முறை அறிவிச்சிருக்காங்க. விதி 352 அப்படிங்கிறத பயன்படுத்தி. என்னென்ன காரணம்னு பாருங்க. ஒன்று சீனாவினுடைய படையெடுப்பு ஒரு காரணம், இன்னொன்று பாகிஸ்தான் வங்கதேச போர் அப்படிங்கிறது ஒரு காரணம், இன்னொன்று உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இந்த 3 காலகட்டத்திலையுமே நமக்கு அறிவிச்சிருக்காங்க. சரியா? சரி, அதோடைய வருஷங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபர்ஸ்ட் 62லிருந்து 68 இந்த 6 வருஷ காலகட்டத்தில் அறிவிச்சிருக்காங்க. சரியா? சீன படையெடுப்பின் காரணமாக. அப்போ யாரு பிரதமர்னா ஜவஹர்லால் நேரு, ஜனாதிபதியானா ராதாகிருஷ்ணன். இதையும் நமக்கு கேட்பாங்க. சரியா? முதலாக தேசிய நெருக்கடி நிலை அறிவிக்கும் போது பிரதமராக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்ட யாரு? ஜவஹர்லால் நேரு. முதலாக தேசிய நெருக்கடி அறிவிக்கும் போது ஜனாதிபதியாக இருந்தது யாருன்னு கேட்டா ராதாகிருஷ்ணன். செகண்ட் டைம் 71ல இருந்து 77 வரைக்கும். ஸோ இங்க பாகிஸ்தான் வங்கதேச போர் நடந்துச்சு, அப்ப பிரதமர் இந்திரா காந்தி, ஜனாதிபதி வி வி கிரி. மூணாவது டைம் பாருங்க, இந்த 77 வரைக்கும் அறிவிக்கப்பட்டதுலயே 75ல இருந்து 77 வரைக்கும் 3வது டைம் அறிவிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் உள்நாட்டு கலவரம். அப்பவும் பிரதமர் இந்திரா காந்தி தான், ஜனாதிபதி பக்ருதீன் அலி அகமது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? சரிப்பா, இப்போ இந்த 3 விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் 62ல இருந்து 68 வரைக்கும், தென் 71ல இருந்து 77 வரைக்கும், தென் 75ல இருந்து 77 வரைக்கும் 3 டைம் நமக்கு வந்து பார்த்தோன்னா எமர்ஜென்சி அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. சரியா? சரி, அதைத்தான் 71ல இருந்து 76 வரைக்கும் தான் நமக்கு வந்து வந்திருக்கணும். 1971ல இருந்து 76 வரைக்கும் தான் நமக்கு மக்களவை இருந்திருக்கணும். அதை பிளஸ் ஒரு வருஷமா கூட்டி 76 படி 77 வரைக்கும் நமக்கு வந்து வச்சிருக்காங்க. 1976ல் ஒரு சட்டத்தை இயற்றி 6வது மக்களவையை ஒரு வருஷம் நீட்டிச்சு இன்னொரு 6 வருஷம் வரைக்கும் நமக்கு வந்து நீட்டிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ 1971ல இருந்து 77. இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா என்னடா இது, ஆல்ரெடி 71ல இருந்து 77 வரைக்கும் தேசிய நெருக்கடி அறிவிச்சாச்சு, மறுபடியும் ஏன்டா 75ல இருந்து 77 வரைக்கும் அறிவிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க பாகிஸ்தான் வங்கதேச போர் நடந்தது ஒரு பிளேஸ், உள்நாட்டு கலவரம் அப்படிங்கிறது ஒரு பிளேஸ். இங்க ஆல்ரெடி தேசிய நெருக்கடி அறிவிக்கும் போதே இன்னொரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா அந்த இடத்துலையும் தேசிய நெருக்கடி அறிவிக்க முடியும் அப்படின்னு சில வழக்குகளில் சொல்லியிருப்பாங்க. சரியா? அதைத்தான் சில சட்ட திருத்தமாகவும் நடந்திருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் பாருங்க, தேசிய நெருக்கடி நிலை தொடர்பான அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1975ல் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, போரின் காரணமாக தேசிய நெருக்கடி நிலை அமலில் உள்ள போது, ஆல்ரெடி இருக்க போது, உள்நாட்டு கலவரம் என்பதற்காக மீண்டும் தேசிய நெருக்கடி நிலையினை அமல்படுத்த குடியரசுத் தலைவருக்கு அனுமதி உண்டு. அதனால தான் ஆல்ரெடி 1971ல இருந்து 77 வரைக்கும் இருக்கும் போதே மறுபடியும் 75ல இருந்து 77 வரைக்கும் நடந்துச்சு. அதுதான் இந்த 75ல ஒரு சட்ட திருத்தமா நடந்திருக்கு. தென் 42வது சட்ட திருத்தம் 1976, தேசிய நெருக்கடி நிலையை நாட்டின் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் பிரகடனப்படுத்த குடியரசுத் தலைவருக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இந்திய நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியில் மட்டுமே தேசிய நெருக்கடி அறிவிக்க முடியும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்டிகிள் தான் 76. தென் 44வது சட்ட திருத்தம் 78, உள்நாட்டு கலவரத்திற்கு பதிலாக ஆயுத கிளர்ச்சி என்ற வார்த்தை சேர்க்கப்பட்டது. இனிமேலே உள்நாட்டு கலவரம்னு சொல்ல வேணாம், மாறாக ஆயுத கிளர்ச்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. பாராளுமன்றம் அதன் ஒப்புதலை எத்தனை மாதத்துக்கு? 2 மாதத்திற்கு பதிலாக 1 மாதத்திற்குள் தர வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரியா? இந்த பிரச்சனையை 2 மாசத்துக்கு பதிலாக 1 மாசம் அப்படிங்கிறதையும் குறைச்சிக்கிட்டாங்க. குடியரசுத் தலைவர் கேபினட் அமைச்சர்களிடமிருந்து எழுதப்பட்ட பரிந்துரையின் அடிப்படையிலேயே தேசிய நெருக்கடி நிலையை பிரகடனம் செய்ய வேண்டும். மேல சொன்ன பாயிண்ட் தானே, அதே தான். சரி, இப்போ ஒரு சில வழக்குகள் இருக்குப்பா. தேசிய நெருக்கடி நிலை தொடர்பான சில வழக்குகள் என்னென்ன சொல்றாங்க. மினர்வா மில்ஸ் வழக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட். 1980ல வந்திருக்கு. ஆல்ரெடி நமக்கு 77 வரைக்கும் நமக்கு போயிடுச்சு. அதாவது இங்க முன்னாடி இருந்த பிரச்சனைகள். அதுக்கப்புறம் 80ல ஒன்று சொல்றாங்க பாருங்களேன், தேசிய நெருக்கடி நிலை நடைமுறைப்படுத்துதலை நீதிமன்றம் விசாரிக்க முடியும் அப்படிங்கிறது 80ல சொல்றாங்க. 81ல வாமன் ராவ் வழக்கு என்ன தெரியுமா சொல்றாங்க? ஆமா, மினர்வா மில்ஸ்ல சொன்னது கன்ஃபார்ம், அதை உறுதி செய்யறேன்னு சொல்றாங்க. 2007ல கோயிலோ வழக்குல ஆமா நீதிமன்றத்தால விசாரிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. 75ல தேசிய நெருக்கடி நிலையை விசாரிக்க ஏற்படுத்தப்பட்ட ஒரு குழு ஷா குழு அப்படின்னு சொல்றோம்.
1975ல் ஷாக் குழு அப்படிங்கிறத ஏற்படுத்தியிருக்காங்க. அதுக்கு மேலே கொடுத்துருக்கக்கூடிய 3 விஷயங்கள் இருக்குல்ல, மினர்வா மில்ஸ் 1981, வாமன் ராவ் 2007 அப்படிங்கிறது கொய்லோ வழக்கு. இது எல்லாத்துலேயுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த தேசிய நெருக்கடி நிலை நீங்கள் அறிவிக்கிறீங்கள, அந்த நெருக்கடி நிலையை நீதிமன்றத்தால் கேள்வி கேட்க முடியும் அப்படிங்கிறத தான் இங்கே விசாரிக்க முடியுங்கிறதா இந்த வழக்குகளுடைய தீர்ப்பு. சரியா? இவ்வளோதான் தேசிய நெருக்கடி நிலையில் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையான விஷயங்கள். சரியா? ஸோ 352 பற்றின டவுட்ஸ் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை கிளியர் ஆகலை அப்படின்னா வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இதோட கண்டினியூஸாக மாநில நெருக்கடி நிலை விதி தான், விதி கிடையாது, விதி 356 ஸ்டேட் எமர்ஜென்சி. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 356-ஐ பயன்படுத்துறது ரொம்ப கம்மியாக பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில நபர்கள். என்ன காரணம்னு சொல்கிறேன் பாருங்க. அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பினுடைய விதி 356-ஐ தேவையற்றது அப்படின்னு சொன்னாராம். ஆக்சுவலாக இந்த 356-ஐ எப்போ பயன்படுத்துவாங்க தெரியுமா? இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் இங்கே மு.க. ஸ்டாலின் ஆட்சி செய்கிறான்னு வச்சுக்கோங்களேன். மு.க. ஸ்டாலின் ஆட்சி செய்யும் போது இங்கே ஆட்சி ஒழுங்காக நடக்கலை அப்படின்னு யார் சொல்லுவா? ஆளுநர் சொல்லுவா. யாருக்கிட்ட சொல்லுவா? குடியரசுத் தலைவர்கிட்ட சொல்லுவா. இப்போ குடியரசுத் தலைவர் இது போச்சுன்னா இந்த கட்சியை கலைச்சிட்டு இவங்க டைரக்டாக ஆளுநர் மூலமாகவோ அல்லது வேற ஒரு நபர் மூலமாகவோ தமிழகத்தை ஆட்சி செய்யலாம். அப்படி ஆட்சி செஞ்சால், அப்படி நடந்துச்சுன்னா ஆல்ரெடி சிஎமுக்கும் ஆளுநருக்கும் ஆகாது. இப்படி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த பிரச்சனையை காரணம் கருதியே எல்லா இடத்துலையும் இப்படி சட்டமன்றத்தை கலைச்சிருவாங்கல்ல, அது தேவையில்லாத தவறான ஒரு விஷயமா போயிடும், தப்பாக பயன்படுத்திடுவாங்க. அப்படின்றதுக்காகத்தான் அம்பேத்கர் இந்த 356-ஐ தேவையற்ற ஒன்று அப்படின்னு சொன்னார். சரியா? அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இந்த 356-ஐ சர்க்காரியா குழு என்ன சொல்லுது? மிக கவனமாகவும் மிக குறைவாகவும் பயன்படுத்தணும். 356-ஐ பயன்படுத்தி ஒரு மாநிலத்தை நீங்கள் சட்டமன்றத்தை கலைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக நீங்கள் பண்ணணும். எடுத்தோன்னே ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் பிரச்சனை எடுத்தோன்னே சொல்லிடக்கூடாது. அதாவது சட்டமன்றம் ஒழுங்காக நடக்கலைன்னு சொல்லிட்டு நீங்கள் உடனேலாம் இங்கே கலைச்சிட்டு க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. மாறாக சட்டமன்றம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுகிறது அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்லி மட்டும்தான் நீங்கள் சட்டமன்றத்தை கலைச்சிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் கொண்டுட்டு வர முடியும். அதுதான் மாநில நெருக்கடி அப்படின்னு சர்க்காரியா குழுவும் சொல்லுது, அம்பேத்கரும் சொல்கிறாரு. அம்பேத்கர் இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாரு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்களுக்கு, ஏன்னா எம்எல்ஏக்கள் அப்படிங்கிறதான் இங்கே இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சியை நடத்துகிறாங்க, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட நபர்கள் தான், அவங்கள வேணான்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் ஆட்சி செய்யக்கூடியதான் மாநில நெருக்கடி. அப்போ மக்களால் சூஸ் பண்ணப்பட்டது வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பர்சன் ஆட்சி செய்கிறது கண்டிப்பாக தவறு அப்படின்னு சொல்கிறதான் இந்த பாயிண்ட்டு. சரியா? சரி, 356 மாநில அரசு அரசியலமைப்பின்படி செயல்படவில்லை அப்படின்னா 356 பயன்படுத்துவாங்க. 365 அப்படின்னு இன்னொன்று இருக்குது, மாநில அரசு மத்திய அரசோட இணக்கமாக செயல்படவில்லை அப்படிங்கிறது 365. ஸோ 356 வேற, 365 வேற. 356 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டு. ஸோ இதை யார் பிரகடனம் செய்வா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஆளுநர் யாருக்கிட்ட சொல்லுவார்? குடியரசுத் தலைவர்கிட்ட அறிக்கை அனுப்புவார். அதர்வைஸ் வேறு ஏதோ ஒரு விதத்திலேயோ மாநில சட்டமன்றம் சட்டத்திற்கு புறம்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு போச்சுன்னா அவர் அந்த வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்று டைரெக்டாக அவரோ அதர்வைஸ் அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மற்ற நபரையோ அதர்வைஸ் ஆளுநரையே வச்சு இந்த சட்டமன்றத்தை மாற்றி அமைச்சுக்க முடியும். சரியா? சரிப்பா. சரி, இங்கே ஒப்புதல் எப்படிப்பா வாங்கணும்? மாநிலத்தில் நெருக்கடி நிலை நமக்கு அறிவிக்க போகிறாங்கன்னா நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ காலகட்டம் வரைக்கும் இருக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுக்குறாங்க பாருங்கள். ஸோ பொதுவாக இந்த தேசிய நெருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு மேலே நம்ம பார்த்தோம். தேசிய நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் எவ்வளோ காலகட்டம் வரைக்கும் போகலாம். ஏன்னா போர் அப்படிங்கிறது எவ்வளோ காலகட்டம் வரைக்கும் நடக்கலாம் அப்படின்றதுனால இது லிமிட்டட் அப்படிங்கிறது இல்லாமல் எவ்வளோ காலம் வரைக்கும் வேணாலும் நமக்கு போக முடியும். ஆனால் இங்கே நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன தெரியுமா சொல்கிறாங்க? மேக்சிமம் 3 வருஷம் தான் நமக்கு பார்த்தோம்னா நீட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இங்கே அதாவது மாநில நெருக்கடியை ஒரு 6 மாதமாக நீட்டிக்கணும். 6 மாதமாக நீட்டிச்சு 3 வருஷம் வரைக்கும் நீட்டிக்க முடியும். அதையும் தாண்டி நீங்கள் நீட்டிக்கணும்னு நினச்சிங்கன்னா தேர்தல் சூழல் இல்லை, தேர்தல் நடத்த முடியாது அப்படின்னு காரணம் இருந்தால் மட்டும்தான் 3 வருஷத்தையும் தாண்டி நம்ம இங்கே மாநில நெருக்கடியை கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு தீர்மானம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் வைக்கப்பட்டு அதனை 2 மாத கால முடிவடையும் முன் அங்கீகரிக்க வேண்டும். 2 இடத்துலையுமே 2 மாதத்துக்குள்ளே சொல்லணும். இவ்வாறு செய்தால் 6 மாதங்கள் வரை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் இருக்கும். அங்கே அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா 6 மந்த் இங்கே அமலில் இருக்கும். 6 மாத காலத்துக்கு அப்புறம் மேலும் நீட்டிக்கப்படுறதுன்னா 3 வருஷத்துக்கு வரைக்கும் போகலாம். 3 வருஷத்தையும் தாண்டணும்னு நினச்சா எலெக்ஷன் வைக்க முடியாத சிச்சுவேஷன் இந்த மாநில சட்டமன்றத்துக்கு இருக்குது அப்படின்னு வைக்க முடியாதுன்னு சொன்னால் மட்டும்தான் 3 வருஷத்தை தாண்ட முடியும்.
சரியா? தென் மக்களவையினால் நிறைவேற்றப்படவில்லை என்றால் மறு வடிவமைக்கப்பட்ட புதிய மக்களவை கூடும் காலத்திலிருந்து எத்தனை நாளுக்கு 30 நாளுக்குள்ள அங்கீகரிக்கணும். அது போக 68வது சட்ட திருத்தம் 1991 படி பஞ்சாபில் குடியரசுத் தலைவர் ஆட்சி 5 ஆண்டுகள் வரைக்கும் இருந்திருக்கு. 87 இருந்து 92 வரைக்கும் எத்தனை வருஷம்? 5 வருஷம். நம்ம மேலே வந்து 3 வருஷம் சொன்னோமா? அப்போ 3 வருஷத்துக்கு அப்புறம் எலெக்ஷன் அப்படிங்கிறது வைக்க முடியலை அப்படிங்கிற விதியை காரணம் காட்டி 5 வருஷம் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? சரி, அவ்வளோதான்ப்பா. இங்கே நமக்கு வந்து விளைவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா மாநில சட்டமன்றத்தை கலைக்க முடியும். அப்புறம் குடியரசுத் தலைவர் நினைச்சாருன்னா இங்கே மாநிலத்தில் பாஸ் பண்ணக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் மசோதாக்கள் எல்லாத்தையும் தன்னுடைய பார்வைக்கு கொண்டு வர முடியும். நிதி கேட்குறானே என்கிட்ட கொண்டு வானே எல்லாமே கேட்க முடியும் அப்படிங்கிறதா விளைவுகளில் சொல்கிறாங்க. அதுதான் மாநில ஆளுநரினுடைய பணிகள் மற்றும் அதிகாரங்களை குடியரசுத் தலைவர் ஏற்றுக்கொள்வார். மாநில சட்டமன்றத்தினுடைய அதிகாரங்கள் நாடாளுமன்றத்தால் செயல்படுத்தப்படும் என குடியரசுத் தலைவர் அறிவிப்பார். நீங்கள் மாநில சட்டமன்றத்தில் ஏதாவது பாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நாங்கள் பாஸ் பண்ணிக்கிறோம் எங்கள் நாடாளுமன்றத்தில். மாநில சட்ட மசோதா மற்றும் பட்ஜெட்களை பாராளுமன்றம் நிறைவேற்றும். யாரு? அங்க இருக்கக்கூடிய பாராளுமன்றம் மாநில சட்டமன்றத்தை கலைக்கலாம். வேணும்னா குடியரசு நினைச்சார்னா கலைச்சிக்க முடியும். உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாட்டில் மாற்றமும் செய்ய முடியாது. குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநர் அல்லது எந்த ஒரு நிர்வாக அமைப்பிடமோ மாநில நிர்வாகத்தை ஒப்படைக்க முடியும். யாருக்கிட்ட? ஒன்று ஆளுநர்கிட்ட கொடுக்கலாம், அதர்வைஸ் ஆளுநர் அல்லாமல் வேற யாரும் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டையும் கொடுக்க முடியும். அப்படிங்கிறது தான் இதனுடைய விளைவுகளாக சொல்கிறாங்க. சரியா? சரி, குடியரசுத் தலைவர் மாநில சட்டமன்றத்தை கலைக்கவோ அல்லது செயல்படாமல் நிறுத்தி வைக்கவும் முடியும். இவ்வளோ அதிகாரங்கள் இருக்குது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இது நம்ம மேலே பார்த்த ஒன்று விஷயம்தான். இங்கே கொடுத்துருக்கூடிய இந்த சட்ட திருத்தத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 38வது சட்ட திருத்தம் 1975 குடியரசுத் தலைவர் ஆட்சி நீதிமன்ற பரிசீலனைக்கு உட்பட்டது அல்ல. 1975ல என்ன சொல்கிறாங்க? இங்கே மாநில நெருக்கடி கொண்டு வரும்போது 44வது சட்ட திருத்தத்தில் 38வது சட்ட திருத்தத்தில் உள்ள சலுகைகள் நீக்கப்பட்டன. குடியரசுத் தலைவர் ஆட்சியை 1 வருடத்திற்கு மேலாக நீட்டிக்க நாடாளுமன்றத்தில் அனுமதி மறுபடியும் வாங்கணும் அப்படிங்கிறது தான் இந்த 44வது சட்ட திருத்தத்தில் சொன்ன விஷயங்கள். இது நார்மல் பாயிண்ட், வேணும்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, இந்த மாநில நெருக்கடி நிலை தொடர்பான நீதிமன்றத்தோட ஆய்வில் எஸ்ஆர் பொம்மை வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சரியா? இந்த பொம்மை வழக்கில் அப்படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். பொம்மை வழக்கு 1994ல் சொல்லப்பட்ட ஒன்று. மாநில நெருக்கடி நீங்கள் அறிவிக்கிறதுல இந்த விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்ல வராங்க. அது என்னென்னு பாருங்களேன். குடியரசுத் தலைவர் ஆட்சி நீதித்துறை பரிசீலனைக்கு உட்பட்டது. எங்க மாநிலத்தில் பரிசீலனைக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே மேலே என்ன சொன்னாங்க? பரிசீலனைக்கு உட்பட்டது அல்லன்னு 75ல சொல்கிறாங்க. மாறாக 94ல் உட்பட்டதுன்னு சொல்கிறாங்க. மாநிலத்தில் மதச்சார்பற்ற நிலைக்கு எதிராக அரசியல் ஏற்பட்டாலும் 356 கீழ் குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தலாம். எது? மதச்சார்பற்ற நிலை, அதாவது மதம் சார்ந்த பல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை காரணம் கருதி கூட குடியரசுத் தலைவர் ஆட்சியை அறிவிக்கலாம். மாநில அரசு தனது பெரும்பான்மையை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும். எங்க பெரும்பான்மை எங்க நிரூபிக்கணும்? சட்டமன்றத்தில் நிரூபிக்கணும். மத்திய அரசாங்கம் தன்னிச்சையான முறையில் அரசியலமைப்பிற்கு எதிராக மாநில அரசாங்கங்களை பதவி நீக்கம் செய்யக்கூடாது. மத்திய அரசாங்கம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அரசியலமைப்புக்கு எதிராக மாநில அரசு இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அன்வான்டட் காரணம் கருதி இவங்க மத்திய அரசுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரணம் கருதி மாநில அரசாங்கத்தை பதவி நீக்கம் செய்யக்கூடாது. அது தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஜனாதிபதி ஆட்சியை பின்வரும் சந்தர்ப்பங்களில் பயன்படுத்த வேண்டும். எந்தெந்த காலகட்டத்தில் பயன்படுத்தணுமா? சட்டமன்றத்தில் எந்த ஒரு கட்சியுமே பெரும்பான்மை இல்லை அப்படின்னா அந்த டைம் இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அறிமுகப்படுத்தலாம். பெரும்பான்மை பெற்ற கட்சி சட்டமன்றம் அமைக்க மறுக்கும் போது அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமைக்க முடியும். எந்த ஒரு கட்சியும் முன் வரலை அப்படின்னாலும் அமைக்கலாம். எந்த கட்சியும் நான் வந்து முன் வந்த, அதாவது மெஜாரிட்டி காட்டின கட்சி நான் ஆட்சி அமைக்க மாட்டேன் அப்படின்ற டைமில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைக்கலாம். மாநில அரசால் மத்திய அரசு கொண்டு வந்த அரசியலமைப்பு செயல்முறைகள் மறுக்கப்படும் போது மாநில அரசு இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லப்பட்ட விஷயங்களை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எதிராக நடந்துச்சுன்னா அந்த இடத்துல குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடத்த முடியும். மாநில அரசானது அரசியலமைப்பு மற்றும் சட்டத்திற்கு எதிராக செயல்படும் போது அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள கடமைகளை மாநில அரசானது செய்ய தவறும் பொழுது ஏற்படும் பாதுகாப்பற்ற சூழலின் போது இவ்வளவு காலகட்டத்திலையும் நமக்கு இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை நடத்த முடியும் அப்படிங்கிறதா ரூல் சொல்லியிருக்காங்க. சரியா?
இங்கே பொதுவாக நம்மளுடைய தமிழகத்தில் எது நமக்கு தமிழகத்தில் நடந்தது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், மொத குடியரசுத் ஆட்சி நடந்தது 1951 எங்கன்னா பஞ்சாபில் எவ்வளோ முறைனா 9 முறை நடந்திருக்கும். தமிழ்நாட்டில் 4 முறை குடியரசுத் ஆட்சி நடந்திருக்கும். ஜனாதிபதி ஆட்சி நடைபெறாத மாநிலங்கள் வந்து தெலங்கானாவும் சத்தீஸ்கரும். 356 அப்படிங்கிறத பயன்படுத்தி அதிக முறை கலைக்கப்பட்ட மாநிலம் வந்து மணிப்பூர். ரொம்ப முக்கியமான ஒன்று, 356 பயன்படுத்தி அதிகமாக கலைக்கப்பட்ட மாநிலம் மணிப்பூர். தென் அதுக்கு அடுத்து நிதி நெருக்கடி நிலை. இதுவும் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கண்டென்ட். சரியா? ஸோ நிதி நெருக்கடி நிலை அப்படின்னா 360. இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்பலாம் ஞாபகம் வச்சுக்க வேணாம். நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலுமே எத்தனை மந்த்து 2 மந்த்துக்குள்ளே நமக்கு வந்து பார்த்தோம்னா அப்ரூவல் வாங்கியிருக்கணும். சாரி, இதுக்கான ரெஃபரன்ஸ் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கிட்டோம்னா 1930 ஆல்ரெடி ப்ராப்ளத்தில் இருந்த அமெரிக்காவினுடைய நிதி பற்றாக்குறையின் காரணத்தை கருதி நம்மளும் அப்படி போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். சரியா? ஸோ இந்த நிதி நெருக்கடி அறிவிக்கும் போது மாநில அரசினுடைய ஊழியர்கள், உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆகியோருடைய ஊதியத்தை குறைக்கிறதுக்கு குடியரசுத் தலைவர் ஆணையிடலாம். அதர்வைஸ் நிதி நெருக்கடி நிலை இதுவரைக்கும் நம்மளுடைய இந்தியாவில் பிரகடனப்படுத்தவே கிடையாது. நிதி நெருக்கடி நிலை நீதிமுறை சீராய்வுக்கு உட்பட்டது. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கேள்வியும் கேட்கலாம். நிதி நெருக்கடி நிலையை ஜனாதிபதி எந்த நேரத்திலும் திரும்ப பெற முடியும். யாருக்கிட்டையும் அப்ரூவல் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? சரி, இவ்வளோ விஷயங்கள் இருக்குப்பா. ஸோ அப்போ 352, 356, 360 இந்த 3 ஆர்டிக்கிளுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். சரியா? ஸோ இதோட நமக்கு வந்து இந்த பார்ட் அப்படிங்கிறது ஓவர். பார்ட்ஸ் நமக்கு வந்து 18 அப்படின்னு சொல்லக்கூடிய எமர்ஜென்சி ஓவர். இதுக்கு முன்னாடி 17 அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இது மாதிரி நம்மளுடைய அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களை வந்து சேரணும் அப்படின்னா நம்மளுடைய தமிழன் ராஜ் IAS அகாடமி சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் பிளே ஸ்டோரில் அவைலபிள் இருக்குது. ஸோ தமிழன் ராஜ் அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷன் உங்களுக்கு வரும். அதில் கிட்டத்தட்ட 50,000க்கும் மேற்பட்ட வினாக்கள் கொண்ட அப்ளிகேஷனாக நமக்கு இருக்குது. எனி டைம் நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். எவ்வளோ டைம் வேணாலும் டெஸ்ட் எழுதி பார்த்துக்க முடியும். அன்லிமிட்டட் டைம். ஸோ உங்களுக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் இயல் வைஸ் டெஸ்ட் இருக்குது. அதில் நியூ புக்கும் இருக்குது, ஓல்டு புக்கும் இருக்குது. தென் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய 6th-லேருந்து 10th வரைக்கும் லெசன்ஸ் இருக்குது. சோசியலை பொறுத்த வரைக்கும் நியூ புக்கில் இருக்கக்கூடிய 6th-லேருந்து 12th வரைக்கும் லெசன்ஸ் இருக்குது. தென் அதே மாதிரி ஓல்டு கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது டாபிக் வைஸ் லெசன்ஸ் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு அவைலபிள் இருக்கு. தென் ரேண்டம் டெஸ்ட் இருக்கு, மார்க் டெஸ்ட் இருக்கு, மாடல் டெஸ்ட் இருக்கு, எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே நம்மளுடைய மொபைல் அப்ளிகேஷனில் அவைலபிள் இருக்குது. ஜஸ்ட் 499 rupees நீங்கள் வந்து பே பண்ணிங்கன்னா போதும், எல்லாத்தையும் நீங்கள் அன்லாக் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நீங்கள் வந்து நமக்கு ஆன்லைன் கண்டென்ட்டாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆன்லைனுக்கான PDF டாக்குமெண்ட் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அந்த PDF டாக்குமெண்ட்டோட ஆக்சஸும் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9940803436 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் PDF அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணிங்கன்னா இதுக்கு உண்டான டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து PDF டாக்குமெண்ட்டோட ஆக்சஸை நீங்கள் வாங்கிக்க முடியும். PDF டாக்குமெண்ட்டுக்கான ஆக்சஸ் அப்படிங்கிறது 250 rupees. இந்த 250 rupeesல உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழோட நியூ புக்கில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கண்டென்ட், 6th-லேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸோட நியூ புக்கோட லைன் பை லைன் கண்டென்ட் எல்லா லெசன்ஸும், 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சோசியல் சயின்ஸோட லைன் பை லைன் கண்டென்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். கிட்டத்தட்ட 1700 pages அப்படிங்கிற அளவில் இது உங்களுக்கு ஓவராலாக இருக்கும். இது போக உங்களுக்கு ஸ்கூல் புக்கான PDF டாக்குமெண்ட்டு, டெஸ்ட் பேட்சுக்கான PDF டாக்குமெண்ட்டு, இது எல்லாமே உங்களுக்கு இந்த PDF-ஓட ஆக்சஸ்ல உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். சரிங்களா? இதையும் தாண்டி நம்மளுடைய TNPSC-யோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்க்கான புக் வேணும் அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த புக்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா TNPSC எக்ஸாமில் 2008-லேருந்து 2023 வரைக்கும் நடந்த எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட அத்தனை கேள்விகளையுமே தனித்தனியாக தலைப்பு வாரியாக உங்களுக்கு நான் பிரித்து கொடுத்துருக்கேன். அந்த புக்கு வேணும்னாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜஸ்ட் புக் அப்படிங்கிறத மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுக்கு உண்டான எனக்கு பேமெண்ட் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு 300 rupees அப்படிங்கிறது பேமெண்ட்டு வித் கொரியர் சார்ஜ். இப்போ ஆஃபரில் போயிட்டு இருக்கு புக்கு வித் கொரியர் சார்ஜ். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கை வந்து ST கொரியரில் வந்து கொரியர் அப்படிங்கிறத நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம். சரியா? சரி, ஃபர்தர் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு அந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் IAS அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.